மோட்சமே கிடையாது, மோட்சமே கிடையாது. அவன் நல்லாவே இருக்க மாட்டான். நாசமா போயிடுவான், நாசமா. என்னம்மா இது உங்களோட பெரிய தொல்லையா போச்சு. இப்ப கிளம்ப போறீங்களா இல்ல இங்கேயே உங்களையும் முடிச்சிட்டுமா? கொன்னுடுறா, எங்களை கொன்னுடு. எங்க பொண்ணு போன இடத்துக்கு நாங்களும் போய் சேர்ந்துடுறோம். எங்க பொண்ணு இப்ப எங்க இருக்கான்னு சொல்லுடா. எதுக்கு? எங்க பொண்ணுக்கு வாழைதான் கொடுத்து வைக்கல, அவளை நல்லபடியா அடக்கம் பண்ணணும்டா. அதெல்லாம் போலீஸ் பாத்துப்பாங்க. போஸ்ட்மார்டம் பண்ணி 3 பேரையும் அவங்களே சகல மரியாதையோட தகனம் பண்ணிடுவாங்க. நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க. டேய், அநியாயம் பண்ணாதீங்கடா. கடைசி அவ முகத்தையாவது பார்த்துட்டு போயிடுறோம்டா. யோ, என்னையா புரியாத ஆளா இருக்க? அண்ணன் தான் இவ்வளவு தூரம் சொல்றாருல. டேய், நீ போய் மத்தவங்களை அனுப்புடா, நான் பேசிக்கிறேன். சரிண்ணா. சார், உங்க கஷ்டம் எனக்கு புரியுது. ஆனா எல்லாமே கைமீறி போயிருச்சு. போலீஸ் நேரம் வந்திருப்பாங்க, பாடியை தூக்கிட்டு போயிருப்பாங்க. நீங்க இப்ப அங்க போறது வேஸ்ட் சார். அட பாவிங்களா, எங்க பொண்ணு பார்க்க கூட விட மாட்டீங்களா? இந்த பாருமா, இது பெரிய இடத்து விவகாரம். நாங்க கதைய வேற மாதிரி மாத்தி சொல்லி இருக்கிறோம். அங்க போய் ஏதாவது குழப்பம் பண்ணீங்க, உங்களுக்கு தான் பெரிய சிக்கல் வரும். அவ விதி முடிஞ்சு போயிட்டா. இனிமே அழுது ஒண்ணு ஆக போறது கிடையாது. வீட்டுல அவ போட்டோ இருக்கும்ல, அத வச்சு வருஷா வருஷம் தவசம் பண்ணுங்க. பாடிய பாக்குறேன்ட்டு வம்புல போய் மாட்டிக்காதீங்க. காயத்ரி, வாமா போலாம். சாரு இருக்கிற இடத்துல நாமளே விசாரிச்சுக்கலாம். சார், சொன்னா புரிஞ்சுக்கோங்க. நீங்க போய் பார்த்தா மட்டும் அவ உயிரோட வந்துட மாட்டா. போலீஸ் கேஸ் ஆகி நீங்க தான் உள்ள போவீங்க. புருஷனும் உள்ள போயிட்டா இந்த அம்மா என்ன பண்ணுவாங்க? எல்லாத்தையும் மறந்துட்டு வீட்டுக்கு போய் பொழப்ப பாருங்க சார். டேய், அதெல்லாம் பிச்சை எறிஞ்சிட்டு உள்ளேயும் போய் பாரு. சரிண்ணா. கார்ல ஏறுமா. ஏய், நீ ஏறாத. உள்ள கால் வச்ச வெட்டிடுவேன். சமந்தி, ச்சே, அந்த வார்த்தையை சொல்லி என்ன கூப்பிடாத. என் பொண்ணு மாயாவால சாகல, உன்னாலதான் செத்தா. இன்னொரு பொண்ணு வாழ்க்கையை கெடுக்க கூடாதுன்னு நானும் இவ்வளவு தெளிவா தான் இருந்தோம். கண்டதையும் சொல்லி நீதான் எங்க மனசை கலைச்ச. உன் பேச்ச கேட்காம இருந்திருந்தா என் பொண்ணு இப்ப உயிரோட இருந்திருப்பா. எங்களையும் குழப்பி எங்க பொண்ணையும் நீதான் சாகடிச்ச. நீயும் மாயாவும் சேர்ந்துதான் அவளை கொன்னுட்டீங்க. இனிமே எங்க மூஞ்சில முடிக்காத, எங்க வீட்டு பக்கமும் வராத. காயத்ரி, வண்டியில ஏறு. சமந்திமா, நீங்களாவது அவருக்கு எடுத்து சொல்லக்கூடாதா? இந்த நேரத்துல நான் எங்கன்னு போவேன்? என்ன தனியா விட்டுட்டு போறது உங்களுக்கு நியாயமா இருக்கா சொல்லுங்க? ஏய், உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. இந்த மாதிரி அழுது நடிச்சு திரும்ப எங்க கூட சேர்ந்துடலாம்னு நினைக்காத. ஒண்ணு நாங்க பாக்குறது இதுவே கடைசியா இருக்கட்டும். இன்னொரு தடவை எங்க முன்னால வந்து நின்ன கொன்னுடுவேன். ஏறு காயத்ரி. டேய், வாங்கடா சீக்கிரம். சரிண்ணா. ஏய், கேட்ட போட்டிடு. வா வா, சீக்கிரம். போட்டு வரேன். டேய், சீக்கிரமா பூட்டிட்டு வாடா. வந்துட்டேண்ணா. வண்டிடு. தமிழ், இங்க உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கா? இல்லைன்னா யாரும் போயிருங்க. இல்ல, பரவாயில்ல பிரபாகர், நான் இங்க இருக்கேன். அக்கா, இனிமே எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க சாதிச்சிட்டீங்க. யூ ஆர் கிரேட். அப்படி நான் என்ன பண்ணிட்டேன்? ஆமாக்கா, மாயா மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான லேடி எதிர்த்து ஃபைட் பண்ணி அவளை ஜெயிக்கிறது என்ன சாதாரணமான விஷயமா? இதே இது வேற ஒருத்தவங்களா இருந்தா அவ கூட மோத முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு ஒதுங்கி இருப்பாங்க. ஆனா நீங்க தைரியமா ஃபைட் பண்ணி தமிழை மீட்டு கொண்டு வந்திருக்கீங்க. பிரபா, இதெல்லாம் நான் ஒருத்தி மட்டுமா பண்ண? கௌதம் சார், தீபா, கல்யாணி, நீ இப்படி எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணீங்கல்ல. இல்லைன்னா நான் தனியா என்ன பண்ணிருக்க முடியும்?
அதுவும் சாரோட உதவியை என்னால மறக்கவே முடியாது. இவர் மட்டும் கூட இல்லைன்னா நம்மளால அதை சாதிச்சிருக்கவே முடியாது. துளசி, இதில் நான் பண்ணது எதுவுமே இல்லை. நீங்க தமிழ் மேல அளவு கடந்த பிரியம் வச்சிருந்தீங்க. அந்த அன்பு தான் எதை பத்தியும் கவலைப்படாம துணிஞ்சு போராட வச்சது. அதுக்கு கிடைச்ச வெற்றி தான் அது. நாங்கெல்லாம் சும்மா சப்போர்ட்டா இருந்தோம், அவ்வளவுதான். சார், இப்படி ஒரு ஒய்ஃப் கிடைச்சதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். இதை சும்மா நான் ப்ரைஸ் பண்றதுக்காக சொல்லலை. யூஸ்வலாகவே துளசி ரொம்ப அமைதியானவங்க, பார்க்க சைலண்டா இருப்பாங்க. ஆனா உங்க விஷயம்னு வந்துட்டா டெரரா பவர்ஃபுல் லேடியா மாறிடுறாங்க. இது உங்க மேல வச்சிருக்கிற பாசத்தோட ரசாயன மாற்றம்னு நினைக்கிறேன். நல்ல விஷயம்தான். எல்லாருக்கும் இப்படி ஒரு மனைவி அமைய மாட்டாங்க சார். உண்மைதான் சார். ஐடியல் கப்புள்னா இவங்கள மாதிரி இருக்கணும். எல்லாருக்கும் இது அமையாது. அதுவும் என்னை பத்தி சொல்லவே வேணாம். உலகத்துல பெரிய ஜீரோ யாருன்னா அது நான் தான். ஏய், முறைக்காதடி. அவன் சும்மா ஜாலியா பேசிட்டு இருக்கான், நீ அதை தப்பா எடுத்துக்காத. துளசி, உங்க முகத்துல இன்னைக்கு தான் உண்மையான சந்தோஷத்தையும் நிறைவான சிரிப்பையும் பார்க்கிறேன். இந்த சந்தோஷம் எப்பவும் இருக்கணும். உண்மைதான் சார். நானும் இவரும் ஒன்னா இருக்கிறதா எனக்கு உண்மையான சந்தோஷம். அது இப்ப நடந்திருக்கு. ஆனா இதுல கூட எனக்கு ஒரு வருத்தம் இருக்கு சார். உயிரிழப்பு எதுவுமே இல்லாம இது நடந்திருந்தா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆனா அப்படி நடக்கல. அதுவும் சாரு வாழ வேண்டிய பொண்ணு. மாயாவால அவ உயிரே போச்சு. சத்யாவும் செத்துட்டாரு. நம்மால 2க்கு 3 உயிர் போயிடுச்சு. அதை நினைக்கிறப்ப ரொம்ப சங்கடமா இருக்கு. ஏய், இதெல்லாம் அவங்களா தேடிக்கிட்டது. அதுக்கு நீ என்ன பண்ணுவ? அப்படி இல்லடி. இங்க பாரு, அம்மா பண்ண பாவத்துக்கு பொண்ணு பலியாயிட்டா. நாம யாரையும் கொல்லணும்னு நினைக்கல. அவங்க பண்ண பாவத்துக்கான தண்டனை தான் கிடைச்சிருக்கு. உண்மைதான் துளசி. அவங்களோட மரணம்ங்கிறது அவங்களோட ஆக்ஷனுக்கு கிடைச்ச ரியாக்ஷன் தான். அது நம்மால நடந்துச்சோன்னு அதை போட்டு குழப்பிக்க கூடாது. சரிங்க சார். சரி துளசி, டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். பூமிகா வேற காத்துட்டு இருப்பா. சாரி சார், நான் வேற அதை மறந்துட்டேன். சாப்பிட்டு கிளம்பலாம்ல? ஐயோ இல்ல துளசி, லேட் ஆச்சு. தமிழ், உடம்பு சரியானதும் துளசியை கூட்டிட்டு ஒரு நாள் பாண்டிச்சேரிக்கு வரணும். கண்டிப்பாக கூப்பிட்டு வரேன் சார். நீங்கள் மட்டும் இல்லைனா துளசி ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பா. நீங்கள் பண்ண ஹெல்ப்பை வாழ்நாள் முழுக்க என்னால் மறக்க முடியாது. ரொம்ப தேங்க்ஸ் சார். ஐயோ, துளசி தான் இப்படி பேசுறாங்கன்னா நீங்களுமா? இல்ல சார், இவர் சொல்றது 100க்கு 100 உண்மை. எந்த பலனையும் எதிர்பார்க்காம எனக்காக எல்லா சமயத்திலும் துணையா இருந்தீங்க. உங்களை மாதிரி ஒருத்தரை பார்க்கறதே ரொம்ப அபூர்வம். உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல சார். துளசி, என்ன இதெல்லாம்? நான் அப்படி என்ன பெருசா பண்ணிட்டேன்? முன்ன பின்ன தெரியாத சமயத்துல நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணலையா? அதே மாதிரிதான் இதுவும். சரி, நம்ம இதை பத்தி பேசினா பேசிட்டே இருப்போம். எக்ஸாம் விஷயத்துல என்ன பண்றதா இருக்கீங்க? இப்ப தமிழ் வந்துட்டாரு, எக்ஸாம் வந்து எழுதுவீங்கல்ல? இல்ல சார். இப்ப இருக்கிற கண்டிஷன்ல இவரை நான் தான் கூட இருந்து பாத்துக்கணும். அங்க எக்ஸாம் எழுத வந்துட்டா என்ன துளசி, இவரை பாத்துக்கிறதுங்கிறது முக்கியம்தான். அதுக்காக படிப்பை விட்டுற கூடாதுல்ல? இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு படிச்சுட்டு கடைசியில எக்ஸாம் எழுதாம போறது எனக்கு ஒன்றும் சரியா தோணல. மிஸ் பண்ணிடாதீங்க துளசி, வந்து அட்டன் பண்ணுங்க. இல்ல சார். குட்டிமா, சார் தான் சொல்றாருல்ல, இப்போ எக்ஸாம் அட்டன் பண்ண. சார், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க சார். எல்லா எக்ஸாமையும் அட்டன் பண்ணிடுவா. என்னங்க நிலைமை புரியாம பேசுறீங்களே? இந்த பார் குட்டிமா, என்ன பாத்துக்கிறேன்னு சொல்லி தயவு செஞ்சு உன் படிப்பை கோட்டை விட்டுறாத. இதனால நம்ம கஷ்டப்பட்டது எதுக்காக? எப்படியாவது நீ டிஸ்டிங்ஷன்ல பாஸ் பண்ணி ஒரு இன்ஜினியர் ஆன்றது தானே உன் கனவு லட்சியம் எல்லாமே. இல்லைங்க, அதை நீ மிஸ் பண்றது என்னால் ஏற்றுக்க முடியாது. இவளை எப்படியாச்சும் கன்வின்ஸ் பண்ணி அனுப்பிச்சு வைக்கிறேன் சார். நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்க. ஓகே தமிழ், எப்படியாவது அனுப்பி வைங்க. டேக் கேர். வரேங்க. பாய்மா, வரேன். ஓகே சார். ஏய் தீபா, அக்காவுக்கும் தமிழுக்கும் நம்ம பெட்ரூம் பக்கத்துல ரூம் இருக்குல்ல, அதை கொடுத்துடலாம். அதை நான் இப்ப யூஸ் பண்றதே இல்ல. என்ன யோசிக்கிற? அந்த ரூம் ஓகே தானே? ஓகே. ரொம்ப நாளாச்சு, ஒரே டஸ்டா இருக்கும், க்ளீன் பண்ணணும். என் கூட வந்து ஹெல்ப் பண்றியா?
சரி வாங்க போலாம். வா வா கம் கம். என்னங்க தூக்கம் வருதா? இல்லை குட்டிமா, கொஞ்ச நேரம் இங்கேயே இருக்கலாமே. உனக்கு தூக்கம் வருதா? நான் சும்மா தான் சாஞ்சேன். என்னால இதை நம்பவே முடியலங்க. என்னதான் தைரியமா போராடினாலும் மனசோரமா உங்களை மிஸ் பண்ணிடுவேனோ, நிரந்தரமா பிரிச்சிருவாங்களோன்னு ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்படிலாம் ஆகாது குட்டிமா. என் உயிர் இங்க இருக்கு, உன் உயிர் இங்க இருக்கு. நம்மள கொஞ்ச நாள் டென்ஷன் பண்ணலாம், பதற கூட வைக்கலாம், ஆனா நம்மள பிரிக்கவே முடியாது. உண்மைதாங்க. அந்த காலத்து கதையில வருமே, 7 மலை தாண்டி 7 கடல் தாண்டி ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை அடைவாங்கன்னு. அப்படி போராடி உங்களை மீட்டுட்டு வந்திருக்கேன். இனிமே நமக்கு எந்த கஷ்டமும் வராது, நாம நிம்மதியா இருக்கலாம். இப்ப பாருங்க, இனிமே நீங்க வேற நான் வேற இல்ல, 2 பேரும் சேர்ந்து தான் எல்லா முடிவும் எடுக்கணும். நான் சில விஷயங்களை யோசிச்சு வச்சிருக்கேன், அதை உங்ககிட்ட சொல்றேன். அது ஓகேவான்னு நீங்க தான் சொல்லணும். 1 வார்த்தைகள் பூவானால் வீடே தோட்டம், வாழ்க்கையில் நாளும் தேரோட்டம். வார்த்தைகள் தீயானால் புகையின் மூட்டம், கண்களில் ஓடும் நீரோட்டம். புன்னகை தன்னை விற்று புலம்பலை வாங்காதே, இலங்கை தீவை போல் இன்னலில் மூழ்காதே. சேலையில் சேறுபட்டால் தண்ணீராயில்லை, சூழ்நிலை மாறுபட்டால் புது வழியாயில்லை. கவலைக்கு மருந்து கருத்தினில் இருக்கு, கலங்காதே துணிந்திடு. கண்ட்ரோல் பண்ணிக்கோ தமிழ், அவனுடைய இதையும் காட்டிக்காத. அவளுக்கு தெரிஞ்சுன்னா ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுவா. கூல், ரிலாக்ஸ். ஏங்க, நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு ஓகே தானே? ஓகே தான். ஓ வந்துட்டீங்களா? அதே வீடு தான், வர இருங்க. அக்கா ஆர்டர் பண்ண சாப்பாடு வந்துருச்சு, கைகள் ரெடியா இருங்க, சாப்பிடலாம். ஏங்க சாப்பிடலாமா? இல்லை குட்டிமா, எனக்கு பசிக்கல, நான் அப்புறமா சாப்பிட்றேன். அக்கா வாங்க சாப்பிடலாம். இல்ல பிரபா, இவருக்கு பசிக்கலங்கிறாரு. நாங்க 2 பேரும் அப்புறம் சாப்பிட்டுக்கிறோம், நீயும் தீபாவும் சாப்பிடுங்க. அப்படின்னா அப்புறம் எல்லாரும் சேர்ந்து ஒண்ணா சாப்பிடலாம். பிரபா, அதான் சொல்றேன்ல, எவ்வளவு நேரம் பசியோட இருப்பீங்க? எங்களுக்காக வெயிட் பண்ண வேணாம், நீங்க போய் சாப்பிடுங்க. ஏய் போய் சாப்பிடு. நீங்களும் வாங்க. உனக்கு வேற தனியா சொல்லணுமா? போய் சாப்பிடு. சரி. தீபா, அப்ப நான் தான் இன்னைக்கு உனக்கு பரிமாறுவேன், வா. சந்திரன் சில நாள் தேய்வது உண்டு, குறையே சொல்லாதே. ஹேண்ட் பண்ணிட்டு வா தீபா. கூட சந்திரன் தானே, குற்றம் காணாதே. சந்திரன் சில நாள் தேய்வது உண்டு, குறையே சொல்லாதே. சில சொந்தங்கள் கூட சந்திரன் தானே, குற்றம் காணாதே. மணல் குன்றை போலத்தான் மனம் உள்ளது, குளிர் தென்றல் தீண்டத்தான் முகம் மாறுது. சந்திரன் சில நாள் தேய்வது உண்டு, குறையே சொல்லாதே. சில சொந்தங்கள் கூட சந்திரன் தானே, குற்றம் காணாதே.
என்னாச்சு தீபா? என்னங்க இதெல்லாம்? வீடவா வச்சிருக்கீங்க? உங்களுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே வராதா? தீபா என்னாச்சு? பொறுப்பெல்லாம் அப்படி நான் என்ன பண்ணேன்? என்ன பண்ணீங்களா? ஈவினிங் குடிச்ச காஃபி கப் டீ பால் அப்படியே இருந்தது, நான் இப்ப எடுத்துட்டு வந்தேன். சாப்பாடு சாப்பிட்டுட்டு தட்டு அப்படியே போட்டு வச்சிருக்கீங்க. பிஸ்கெட் சாப்பிட்டுட்டு கவரை நடு ஹால்ல போட்டு வச்சிருக்கீங்க. தண்ணி குடிக்கலன்னு ஃப்ரிட்ஜ் திறந்து பாட்டில்ல தண்ணியே இல்ல. வீடவே இல்லங்க. என்ன தீபா இது? இதுக்கா நீ இவ்வளவு டென்ஷன் ஆற? ரைட் டைம் கப்பை எடுக்க மறந்துட்டேன். இங்க பாருங்க, இது எல்லாத்தையும் நான் கழுவில வைக்க சொல்லல. இது எடுத்து சிங்க்ல போடலாம், குப்பையை டஸ்ட்பின்ல போடலாம். வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா நம்மள பத்தி என்ன நினைப்பாங்க? இவ்வளவு பெரிய குப்பை தொட்டியான வீட்டை கேவலமா பார்க்க மாட்டாங்க? சாரி தீபா. ஆமா, இப்படியே சாரி கேட்டுட்டே இருங்க. நான் எத்தனை தடவை தாங்க சொல்றது? பிரபாகர், நம்ம வீட்டை நாம தான் சுத்தமா வச்சுக்கணும். நீட்டா பெயிண்ட் அடிச்சு மாடர்ன் ஆர்ட் மாட்டிட்டா மட்டும் வீடு அழகாயிடாது. அதை சுத்தமா வச்சுக்கணும். எல்லா பொருளும் அதோட இடத்துல இருக்கணும். அப்பதான் அதுக்கு அழகு. தீபா டென்ஷன் ஆகாத. எனக்கு இதெல்லாம் பழக்கமே இல்ல. சின்ன வயசுல வீட்டுல சவல்ஸ் இருந்தாங்க. அவங்க வீட்டை பார்த்துப்பாங்க, கிளீன் பண்ணுவாங்க. ஏங்க, அன்னைக்கு ஆளுங்க இருந்தாங்க செஞ்சாங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் மட்டும் தானே இருக்கோம். நாம தானே பண்ணி ஆகணும். உண்மைதான் தீபா. இனிமே ட்ரை பண்றேன். இங்க பாருங்க பிரபாகர், இதெல்லாம் சின்ன விஷயம், போற போக்குல செய்யறது. இதுக்கு போய் இன்னொரு ஆளை எதிர்பார்க்காதீங்க. இது நம்ம வீடு, நாம தான் சுத்தமா வச்சுக்கணுங்கிற ஞாபகம் இருந்துச்சுன்னா உங்களையே அறியாம நீங்களே செய்வீங்க. இனிமேலாவது அப்படி நடந்துக்க பாருங்க. ஓகே கூல், நடந்துக்கிறேன். இப்பெல்லாம் வீட்டை நான் பக்கவா மெயின்டைன் பண்றேன் தீபா. எல்லாம் உன்னோட அட்வைஸ் தான். வெயிட். பிரபாகர், நான் போட்டுக்கிறேன். இன்னைக்கு நான் தான் பரிமாறுவேன். முறுக்கிய கயிறாக வாழும் உறவு முல்லையின் வாசம் அறியாது. நறுக்கிய பின்னாலும் மீன்களின் கனவு கடலினை தேடி அலையாது. இருட்டுக்கு தீபத்தை படைத்தவன் எங்கேடா? இதயத்தை காண்பிக்க விளக்கொன்று கொண்டாடா. தூசிகள் படிந்து விட்டால் துடைத்திட கையுண்டு. ஆசைகள் அளந்து வைத்தால் அமைதிக்கு இடம் உண்டு. கவலைக்கு மருந்து கருத்தில் இருக்கு, கலங்காதே துணிந்திடு. தொட்ட பார்த்து சாப்பிடுங்க. பிரிஞ்சவங்க ஒண்ணு சேர்றது ரொம்ப சந்தோஷமான விஷயம் இல்ல? அப்படி பொதுவா சொல்ல முடியாது பிரபாகர். ஏன் பிரிஞ்சாங்க, எப்படி பிரிஞ்சாங்கன்னு ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசப்படும். தனியா இருக்கிறதே நல்லதுன்னு கூட சில பேர் நினைக்கலாம். எனக்கு அப்படி தோணல தீபா. டைம் will heal everything. இன்னொரு இட்லி இருக்கு. இல்ல போதும் பிரபாகர். நோ, ஏன் போதும்ன்ற? நீ அக்காவுக்காக அலைஞ்சு எவ்வளவு டயர்டா வந்திருக்க. நல்லா சாப்பிடு. இல்ல போதும். சாப்பிடு. ஓகே, சாப்பிடு. தீபா, எனக்கு உங்க உட்கார்ந்து சாப்பிடும்போது பழைய ஞாபகம்லாம் வருது. உனக்கு ஞாபகம் இருக்கா? இதே மாதிரி ஒரு முறை நம்ம ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணி அவன் ஃபுட்டு கூட வந்து சட்னி குழம்பெல்லாம் இல்லாம. சாரி பிரபாகர், நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். நீங்க சாப்பிடுங்க. ஏய், என்னாச்சு? அதுக்குள்ளே இருந்துட்டேன். இல்ல, எனக்கு போதும். இல்ல பரவாயில்ல, நானே வாஷ் பண்ணிக்கிறேன். பரவாயில்ல, கொடுங்க. கை கழுவுங்க. மல்லிகை பந்தல்
மலரும் தென்றல் வாசனை சில உள்ளம் கந்தல் அழகிய அன்பில் கற்கள் வீசிடும் மல்லிகை பந்தல் மலரும் தென்றல் வாசனை தாங்கி வரும் சில உள்ளம் கந்தல் அழகிய அன்பில் கற்கள் வீசிடும் நிஜமாவே லூசுதான். தவிக்கிறதே பறக்காமலே பல உறவுகள் இருக்கிறதே திருந்தாமலே